பாம்ஹோம் டிவியிலான தமிழ் வானில் ஊடாக உறவுகள் இணைந்திருப்பது இன்றைய நாள் பொழுது இடம்பெற்றுக் கொண்டு நேரலை நிகழ்வுகளோடு இப்பொழுது நாங்கள் யோகாசன பயிற்சிக்குள் இணைந்து செல்லும் நேரம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஜெயமல. வணக்கம். வாருங்கள். கனாலமா போச்சு ஜெயமலல் காலையில் 2 நாள் தான் அவரே இல்லை. நாங்கள் 2 கிழமை ஆக்கிடுவோம். நேற்று வந்து நான் தானே பிறகு இல்லை லேட்டா வாணியட உடிப்பட கலர் நல்ல அழகாக சமர் சேர்ந்த கலராக இருக்கு. நன்றி நன்றி நன்றி. பர்பிள் பர்பிள் பர்பிள். சரி, இப்பொழுது அனாக்காவும் கனகாலமாக போச்சு என்ன யோகாசனம் செய்து சரி செய்து கொள்வோம். யாரு? ஜெயமலன் அவர்கள் பயிற்சியாளராக வருகின்றார். நன்றி. இன்று நாங்கள் 101 இணைகின்றோம். செல்வியாக தலைவட்டது நீங்கள் கீழே எடுக்க போறீங்க. எனவே ஆரம்பித்துக் கொள்வோம். நன்றி. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். நாங்கள் யோகாசன பயிற்சிக்கு போறதுக்கு முதல் எங்களுடைய மூச்சையில் கவனம் செலுத்தி கண்களை மூடி ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்க. ஓகே, எல்லா பயிற்சியும் செய்ய நேரம் இருக்கு அல்லது குறைவா செய்யவா? 5 செய்வோம். எல்லா பயிற்சியில ஈடுபடுவோம். பயிற்சி செய்து கொண்டு அடுத்தது நாங்கள் தோப்பு கரணம் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்துக்குரிய பயிற்சி முதல் மேலும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இடமிடமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அப்படியே கழுத்தை சுட்டுவோம். ஒன்றாக 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. தோல் முட்டுக்குரிய பயிற்சி. முட்டு கையில் வைத்துக்கொண்டு அப்படியே சுட்டுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8
கைகளை தனித்தனியாக சுழற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக முழங்கைக்குரிய பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது உங்கள் பெருவிரலை இடதை பிடித்து கொண்டு அப்படியே சுற்றுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக இந்த கைக்குரிய பயிற்சி செய்வோம். ட்ரில் பத்மினியாசனம் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மணிக்கட்டுக்குரியது. மணிக்கட்டை அப்படியே வைத்துக்கொண்டு சுற்றுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் கையில் கேட்டு பழமையா செய்கிற போல கைகளை மண்ணில் தட்டி உங்கள் விரல்களை தனித்தனியாக பூச்சி விட்டுட்டு என் கையில அப்படி தட்டி கொடுக்கிறோம். கைக்குரிய பயிற்சி போயிட்டு நாங்கள் இடுப்புக்குரிய பயிற்சிக்கு போகலாம். காலையில் நாள் பாவித்துக் கொண்டு வெற்றிய வட்டமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி 8 போடுவோம். 1 2 3 4 5 6 7 8. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்ததாக முழங்காலுக்குரிய பயிற்சி. கைகளை முழங்காலில் வைத்து அப்படியே முழங்காலை சுற்றுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
நாங்கள் கால் பாதத்துக்குரிய பயிற்சி செய்வோம். முதல்ல விரல்லையும் குதிரை நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9. நாங்கள் கையில் அசைச்சு கொண்டு முதல் குடியில் நடப்போம். விரல்கள் நடப்போம். குடியில் நடப்போம். அடுத்தது பக்கவாட்டுக்கு காலை வைத்து நடப்போம். அடுத்ததாக உள்பக்கமாக காலை வைத்து நாங்கள் அந்த சைக்கிள் ஓடுற மாதிரி ஒரு கால்களையும் ஒரு கால் மீடியமா செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் இறுதியாக நாங்கள் வளர்ந்து போல குதியிலே விடலை நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆசனங்கள் முதல்ல தடாசனம் செய்வோம். கைகளை கும்பிட்டு அப்படியே குதினை உடம்பு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது அர்த்தகடியாசனம். உயர்த்தி அந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது வீரபத்ராசனம் செய்வோம். கடைசியா செய்தல கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். கால்களை நன்றாக ஆழமாக வைத்து கைகளை நீட்டி பாதத்தை மற்ற பக்கம் திருப்பி இந்த காலை அந்த பக்கம் செலுத்தும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை அப்படியே வைத்து காலை திருப்பிட்டு அப்புறம் அப்படியே உடம்போடு சேர்த்து கையை திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாம் நிலை அப்படியே கைகளை திருப்பி கையை மேல கும்பிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10.
தேவியாசனம் செய்வோம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இறுதியாக என்ன செய்வோம்? பிரயாசனம். ஓகே, பிரயாசனம் செய்வோம். எல்லாம் அழுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, நளினி. முதல் பத்திரிகாசனம் செய்வோம். மூச்சை இழுத்து உடனடியாக வாயாலும் விடலாம், மூக்காலும் விடலாம். அடுத்ததாக நாடி சுற்றி ஒரு முக்கால் எடுத்து அந்த முக்கால் விட்டு அதால எடுத்து மெத்ததால விடுவோம். அடுத்து நாங்கள் தேனி பயிற்சிக்கு போவோம். பெருவிரல், விரல், நடுவிரல் இப்படியே வைத்து இப்படியே இருந்து கண் பயிற்சியும் செய்வோமா? கண்ணு முன்னபடியே முதல் கண்ணு மேலேயும் கீழையும் செய்யுங்கள். பக்கவாட்டுக்கு அப்படியே கண்களை சுட்டுங்கள் உள்ளுக்கு. இடதுபுறமாக இதே தான் கண்ணை திறந்தவன் செய்வோம். பக்கவாட்டு செய்வோம். அப்படியே கண்களை பெரிதாக அப்படியே சுத்துங்கள். மற்ற பக்கம் உங்கள் பெருவிரலை நீட்டி அப்படியே தலையை அசைக்காமல் கண்ணால் மட்டும் பார்க்க வேணும். அது மாதிரி இடத்துக்காக
அப்புறம் அப்படியே மேலேயும் கீழே அப்படியே மூக்கு கிட்ட கொண்டு வந்து அடுத்ததாக நாங்கள் கண்களை வேகமாக இருக்க சிமிட்டிட்டு திறந்து திறந்து அப்படியே மூடவனும் கண்களை. இறுதியாக சாந்தி ஆசனத்துக்கு போகலாம். கண்களை மூடி நாங்கள் இவ்வளவு நேரம் செய்த எங்களுடைய ஆசனம் எங்கள் உடல் உறுப்பை நன்றாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மிக மிக சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறோம். கால் பாதம் விரல்கள் அதில் இருக்கிற எலும்புகள் தசைகள் ரத்த நாடி நாளங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கால் விரல் ஒவ்வொரு நகங்கள் விரல்கள் பாதங்கள் குதிக்கால் மேல்கால் அதுக்குள்ள இருக்கிற நாடி நரம்புகள் எலும்புகள் எல்லாம் முழங்கால் மூட்டுக்கள் தொடை எலும்புகள் தொடை பகுதி இடுப்பு பகுதி எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. முதுகு முள்ளந்தண்டு பகுதிகள் உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. விலா எலும்புகள் அதுக்குள் இருக்கும் உறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசை வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் எல்லா சுரப்பிகளும் ஒழுங்காக சீராக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை நன்றாக வேலை செய்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறது. இதயம் சீராக துடித்து கொண்டு எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் ரத்தத்தை கொண்டு செல்வதற்கான அமுக்கத்தை கொடுத்து எல்லா உறுப்புகளையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. தோள்முட்டு பகுதி தோள்முட்டு கை முழங்கை பகுதி கீழ் கை பகுதிகள் எலும்புகள் தசைகள் மணிக்கட்டு பகுதிகள் உள்ளங்கை விரல்கள் நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கழுத்து பகுதி கழுத்தில் இருக்கிற உள்ளுறுப்புகள் சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைப்பகுதி எடுத்துக்கொண்டால் மூளை நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கிறோம். தலைமுடிகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்கள் காதுகள் மூக்கு துவாரங்கள் உள்நாசி துவாரங்கள் வாய் பற்கள் நாக்கு முகங்கள் அனைத்துமே நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது. உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எல்லோரையும் எல்லாரும் எங்களில் அன்பு வைத்திருக்கிறார்கள். நாங்களும் எல்லோரையும் அன்பு வைத்து நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த நாள் முழுவதும் நிறைவாக நன்றாக இருக்கும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இதுக்கு தளர்ந்த பாமுகத்துக்கு நன்றி கூறி எங்கள் ஆசிரியர் தரிசனி ஆசிரியருக்கு நன்றி கூறி எல்லாமே நன்றாக நடக்கும். எல்லாத்துக்கும் இறைவன் தான். கைகளை இறந்து வீரர்களுக்குள்ள பார்த்து நன்றி ஜெயமலா ஜெயமலா சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். மிக சிறப்பு. நன்றி மிக்க வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி வணக்கம் ஜெயமலன். நன்றி வணக்கம் மாணி. நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். சிறப்பு. நன்றி. ராஜாவினுடைய அம்மாவுக்கு ரொம்ப மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்கள். இங்க காயா காயா இவருக்கு காயாண்டு எந்த பேர் இன்னும் தெரியாது. அதுதான் காயா காயாண்டு காயாவை காய வச்சிட்டீங்க. அவற்றை பேர் ராஜாவின் அம்மம்மா ஜெயமலர் அவர்கள். தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் காயா அம்மம்மா. அன்றைக்கு கூட காடு தம்பி எனக்கு சரி 2 பேரும் ஒரே மோஸ்ட் ராஜா சில பேருக்கு பேர் சொல்ல வெக்கம் பாணி மோகன். இல்ல, அதாலதான் அப்படி முறையா சொல்றேன். சொல்ற இல்ல தானே. மம்மி 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 அம்மான்னு சொல்லட்டான். ஒரு பாட்டி சொல்றார். தன் இல்ல அம்மாட்டு அப்படி சொல்லக்கூடாது, இல்ல. மம்மி அம்மாட்டு சொல்லட்டான். ம் அவ்வளோ ஒரு பெரிய உசந்த பதவி அது அம்மம்மா அப்பா அந்த அம்மான்றது. ஆரம்பத்துல ஆமாம்மா. வந்தாக்கள் எல்லாம் அந்த அம்மாவை மம்மி டேடின்னு தான் பழக்கினவ. அப்ப அந்த அதாவது பிரச்சனைகளுக்கு முதல் வந்தாக்கள் ஒரு அந்த அந்த முட்டம் இல்ல 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 அதுகள் அழகா அம்மா அப்பா சொல்லுதுகள். இது வந்தா வரத்தான் கேசுகளை மம்மி டாடி சொல்லி பழக்கினது. அதான் அது அப்படிதான் அங்கிருந்து வந்தாக்கள். ஆனா பிறகு பிறகு பிள்ளைகள் தாங்களாவே அப்பா அம்மா சொல்ல பழகி நம்ம ஒரு வயது வந்தது பிறகு. ம்
சில பேர் தான் அந்த இதில் அப்படி தன் இருக்கிறோம். அப்பா அம்மம்மான்னு சொல்லவே வைக்கப்படுகிறார்களப்பா. எவ்வளோ ஒரு உயர்ந்த பதவி அது உண்மையில். எவ்வளோ சந்தோஷம் ஒரு அம்மம்மா அப்பம்மான்னு சொல்லிக்க விருப்பத்தில். நன்றி. விஜயமல் அவர்களுக்கு நன்றி. இடைந்த எல்லோருக்கும் நன்றி. தர்ஷினி சம்புநாதன் அவர்களுக்கு நன்றியை கூறியபடி இப்பொழுது நாங்கள் எங்களது வகுப்பு 101 இன்றைய பொழுது